வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்போதைய பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் தலைமையாகவும் திகழப்படும் எடப்பாடி பழனிசாமி அனைத்தையும் பார்த்திங்கன்னா சரியாக செஞ்சுவிட்டு ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டு அதிமுகவை தற்பொழுது அதல பாதாளத்துக்கு தள்ளிப்பட்ட விட எடப்பாடி காரணமாகிவிட்டார் என்றே கூறலாம். என்னவென்றால் தற்பொழுது எடப்பாடி பார்த்திங்கன்னா என்னதான் ஆட்சி பண்ணுறாரு, கட்சி நிர்வாகம் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறாரு என்று முன்னாள் அமைச்சர்களும் ஆஞ்சிக்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அங்கே நடக்கக்கூடிய யதார்த்தங்களை பார்த்திங்கன்னா பார்க்கணும். அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு இது கரெக்டு அது கரெக்டுலாம் சொல்லிட்டு இருந்தால் அது வேலைக்காகாது. அதாவது என்னவென்றால் பெரும் வகையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா தற்பொழுது ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ கூட நின்னார். எவ்வளோ தொகுதியில் 7 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. ஒரு 4-5 தொகுதியில் 4வது இடத்துக்கோ தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கட்சிகள். அப்போது பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அதிமுக மோசமான நிலையை சந்தித்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடியால் நீக்கப்பட்ட வி.கே. சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம், டி.டி. விதிநகரன். இப்போ சசிகலா அவர்கள்லாம் அதிமுகவில் இருக்கிறதுனால இப்போது அங்கேயும் சசிகலா அவர்களோட ஆதரவாளர்கள் நிற்கிறாங்க, நம்மளுடைய எடப்பாடி நிற்கிறார். ஸோ எடப்பாடியின் 20% வாக்கை சசிகலா அவர்கள் பெற்றுறாங்க. இதனால் அதிமுக வர வேண்டிய வாக்கு கொஞ்சம் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓபிஎஸ் அவர் மொத்த வாக்கை தூக்கிறார். ஏதோ ஒரு 10% 15% தான் நம்மளுடைய எடப்பாடி தலைமைக்கு வருது, அதாவது அதிமுக கட்சிக்கு. அதன் பிறகு டி.டி. விதிநகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. ஸோ அந்த கட்சியில் என்னதான் 1% 2% வாங்கிட்டு இருந்தாலும் கூட 1% ஒரு வாக்காக இருந்தாலும் வாக்கு தாங்க. ஒரு வாக்கில் கூட முதலமைச்சர் பதவி பறி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வாக்கும் முக்கியமான வாக்கு. ஸோ இந்த ஒரு சூழலில் எவ்வளோ எடுத்தாலும் சரி அது அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்கு தானே, பிரியுதில்லை. அதுதான் முக்கியம். ஒன்றா மொத்தமாக வர்றது எப்படி இருக்குது, ஒரே பார்த்திங்கன்னா வர இடத்துல அந்த இதுவும் 4ஆக பிரிஞ்சு அந்த 4ஆக பிரிதிலே கொஞ்சம் தான் அதிமுகவுக்கு வருதுன்னா அப்போ பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதை எடப்பாடி கொஞ்சம் நன்கு உணர்ந்து தெரிந்து புரிந்து அறிந்து செயல்படணும். ஏன்னா இதுக்கப்புறம் எவ்வளோ சுயநலமோ இல்லை முரண்புகளோ இல்லை பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாதமோ இருந்து கொண்டிருந்தால் சரி, போனால் போகட்டும், அதுக்கு 10 தேர்தல் அவருக்கு பாடம் புகட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய 2026 மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றியை படைக்கணும். அதற்கு என்ன பண்ணோன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றுபட வைக்கணும். இல்லை நான் ஒன்றுபடலாம் வைக்க மாட்டேன், நீக்கணும் தான், உள்ளே வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. நீங்கள் ஒன்றுபட்டால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அவர் என்ன நினச்சிட்ருக்காருன்னா ஒரு பெரும்பான்மையாக 60-70% வந்து விட்டதல்லவா, அதனால் சரி நமக்கு ஒரு 100-150 வந்துடும், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றுடலாம் 200 கிட்ட அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடப்பாடி இருக்கார். 2021 கதை வேறு. நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்து கரெக்டாக பண்ணாங்க, ஓகே. இப்போ உங்களை ஒரு பார்த்திங்கன்னா ஆளுமையாகவே தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மக்களும் மதிக்காமல் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தெற்கு மண்டலம் இருக்கக்கூடிய தலைமையை தம்வசப்படுத்தணும். அதுதான் ஒரு கட்சிக்கு அழகு, தலைமைக்கு அழகு. அதை எடப்பாடி பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ணி தாங்க ஆகணும். இல்லைனா கட்சி இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.